அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்னன்னா காலையிலே எந்திரிச்சாச்சு. எப்பவும் போல அந்த ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க முன்னாடியே எந்திரிக்கிறது அது ஒரு பெரிய நிம்மதி. ஒரு டேலயே ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அந்த மாரி எந்திரிச்சா டே ஃபுல்லாவே நல்லாயிருக்கும். காலையிலே எந்திரிச்சு அ எப்பவும் போல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, சாமான் அடுக்கி வச்சுட்டு, அந்த ரேக்கையும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ கழுவுவேன். அதையும் கழுவிட்டு, சுடு தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் டீ போட்டேன். டீ எப்பவும் குடிக்க மாட்டேன். எப்பவாவது அ ஆக்சுவலா நான் சின்ன வயசுல குடிச்சது கிடையாது. நடுவுல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். காலையில ஒண்ணு, பாதி ஒண்ணு அப்படியே ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்கிற மாரி எப்பவும் பார்த்தாலும் டீ டீ கிரேவிங்ஸாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அத குறைச்சு, இப்ப டீ வந்து டெய்லியில எப்பவாவது என்னைக்காவது தலை வலிச்சுச்சு, இன்னைக்கு குடிக்கலாம் போல இருக்கு, அந்த மாரினா குடிக்கிறேன். அந்த மாரி ஆக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு, பிள்ளைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி அடுப்புல வச்சுட்டு, முட்டைய அடுப்புல வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் டீ குடிக்கவே போனேன். டீ குடிச்சிட்டே இந்த மாரி இன்னைக்கு காலையில என்னலாம் என்னலாம் இன்னைக்கு வேலை இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் எழுதுவேன். அம் அது எழுதிட்டு கொஞ்சம் பிளானிங் அந்த மாரிலாம் பண்ணிட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு, அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க முழிச்சாங்க. இந்த டே ஸ்டார்ட் பண்ணேன். நெறைய பேருக்கு கல்யாணம் ஆவுனவங்களுக்கு, பிள்ளை பொறந்தவங்களுக்கு, இந்த மாரிலாம் மம்மீஸ்க்கு லைக் டெய்லி இதே ரொட்டீன் தான். காலைல எந்திரிப்போம், குக் பண்ணுவோம், கழுவுவோம், க்ளீன் பண்ணுவோம், துவைப்போம், மடிப்போம், தூங்குவோம், திருப்பி எந்திரிப்போம். அதே மாரியே தான் போயிட்டு இருக்கும். இதே மாரியே போயிட்டு இருந்தா ஒரு 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 டைம் என்ன ஆகும்னா, என்னடா லைஃப் இப்படி போகுது, ஒரு போரிங்கா போகுது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும், அலுப்பு வந்துடும். அஃப்கோர்ஸ் நம்ம செய்கிற வேலையே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை யாரும் பெருசாக கூட அதை இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்போவும் செய்கிற வேலை தானே. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மெசேஜ் என்னன்னா, டூ சம்திங் யூ லைக். உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு ஆசை, இது பண்ணணும், இது படிக்கணும், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று என்ன பண்ணுங்க. நீங்கள் நினைப்பீங்க, எங்கே வீட்டை பார்க்குறதுக்கே 24 மணி நேரம் போயிடுது, கூட 1 மணி நேரம் இருந்தாலும் அதுலேயே போவோம் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையிலேயே ஒன்று செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு வழி தானாகவே அமையும். நம்ம வந்து எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது 1 மணி நேரம் எனக்கு வேணும், 2 மணி நேரம் வேணும் அப்படின்ட்டு. நோ, உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் டைம் இருந்தா போதும். அது ஒரு லிஸ்ட் எழுதி இத 10 மினிட்ஸ் இத நான் படிக்கணும், 15 மினிட்ஸ் இத நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஒரு ஒரு பேப்பர்ல காலைல எழுதிட்டு அது ஒரு நாள் 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் நெறைய கிடைக்கும் நம்ம டெய்லி லைஃப்ல. அது பண்ணுனீங்கனாலே போதும். அந்த பெர்ஃபெக்ட்டா கோர்ஸு நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டு டக்குன்னு அந்த கோர்ஸ் வேணும்னு அவசியம் இல்ல. நீங்க அத YouTubeல பாருங்க. YouTube இருக்கு, ஆன்லைன் இருக்கு. அத பார்த்து அது 1 மாசம் அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு அப்போ ரியலி இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட் பண்ணணுன்டா, அதாவே வழி தேடி வரும். எப்படி தெரியுமா? நீங்க YouTubeல அதே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. சம்திங் ரிலேட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டிச்சிங்னே வச்சுங்களேன். ஸ்டிச்சிங்கே யூடியூப்ல பார்க்க நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டிச்சிங் ரிலேட்டடாகவே வரும். அதுக்குரிய கிளாஸ் வரும். உங்களுக்கே தேடி வரும். உங்களுக்கே தேடி வர மாதிரி நடக்கும். ஸோ டூ சம்திங். உங்களுக்கு பிடிச்சது சிம்பிளாக ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதிரி பண்ணால், ஸோ இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஹாபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண என்ன தெரியுமா ஆகும்? ஃபஸ்ட்டு யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பற்றியே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் வரும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது. நீங்கள் உங்களை கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணுற விதம் டென்ஷன் ஃப்ரீயாக, ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல. ஸோ நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதமும் ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேஷன்ஸாக இருப்பீங்க. செகண்ட் திங் வந்து யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் பிஸி. நீங்கள் இப்படி பிஸியாக இருக்கிறதால உங்கள் மைண்டு பிஸியாக இருக்கும். உங்கள் மைண்டு பிஸியாக இருந்தால் இந்த மாதிரி
கெட்ட எண்ணம், ஓவர் திங்கிங், ஏதாவது ஒரு பல மாதிரி யோசனை, பேட் தாட்ஸு எதுவுமே வராது. எல்லாம் உங்களை விட்டு தூரமாக போயிடும். இந்த மாதிரி பண்ணால் உங்கள் மைண்டே ஆக்டிவாக இருக்கும், யங்காக இருக்கும். ஸோ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் காலேஜ் போனேன், படித்தேன், இப்போ என்னத்த பண்ணுறேன், சாமான் கழுவிட்டு இருக்கேன், படித்ததுக்கே ஒன்றும் வழி தெரியல. நோ, நம்ம அதை படித்ததுக்கு நம்ம சம்பாரிச்சா 4 காசு பார்த்தா தான் அது பயன்னு நினைக்கிறோம். கிடையாது. இங்கே நம்ம எல்லாமே வந்து நம்ம லைக் ஏர்ன் பண்ணணும், ஃப்யூச்சரில் இதை வச்சு சம்பாதிக்கலாம், இதை வச்சு இது பண்ணலாம், அப்படி கிடையாது. நீங்கள் இதெல்லாம் ஒரு லிட்டில் ஹாப்பினஸ். நான் வந்து படிக்கிறத மட்டும் சொல்லலை. ஏதாவது ஒரு ஹாபி, பெயிண்டிங் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம், ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணலாம், கார்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்குமே உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வேணும், காசு ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம், ரிச்சான பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்ட் கிளாஸ்க்கு போவாங்க. நாட் பிகாஸ் தே வாண்ட் டு லேர்ன், அவங்களுக்கு படிக்கணும்னு இல்லை, ஆர்ட் லேர்ன் பண்ணணுன்னு கிடையாது, ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ரிலாக்ஸ், ஒரு மனுஷர் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. உங்கள் ஹோல் டேவே அது எப்படி ஷேப் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு கிளாஸ் போவாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக, உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக, உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக, டூ சம்திங் யூ லைக். ஓகே, உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மைண்டை பிஸியாக வச்சுக்கணும், உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும், ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல், டென்ஷன் லெவல் எல்லாமே குறையும். ஸோ டூ சம்திங் யூ லைக். ஸோ என் டே இப்படி தான் போச்சு. காலையிலே எழுந்திரிச்சதால கொஞ்சம் நல்லாவே போச்சு. ரிலாக்ஸ்டாக இருந்தேன் சாயங்காலம் வரைக்கும். என்னெல்லாம் பண்ணோன்னு டு டூ லிஸ்ட்டில் எழுதுனோம், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் சாயங்காலம் தான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன். ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பிசைஞ்சேன். ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டாங்க, வேலை வந்துடுச்சு. ஸோ 2 பேரையும் வச்சுக்கிட்டு சப்பாத்தி வளட்டி எடுக்கிறதுக்காட்டியும் போதும்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாலாம் என்ன செய்வேன், ஆளுக்கு 2 கொஞ்சம் சப்பாத்தி கொடுத்து நீங்களே விளாட்டுங்கன்னு அதை வச்சு விளாட்டு இருப்பாங்க, நான் விளாட்டி முடிச்சுடுவேன். இப்போலாம் என்னாச்சு, சாப்பிட்ற ஹல்வா அதை, அதனால ஹல்வா முன்னக்க சப்பாத்தி வளட்டுறதே ஒரு பெரிய விஷயம். விளாட்டி முடிச்சுட்டு பக்கத்துலேயே வேற நின்றுட்டு இருந்தார், ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. நான் சப்பாத்தி சுட்டு போட ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் என் பையன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி பார்த்தேன் நெட்டில். இந்த மாதிரி கார்லிக்கும் அது மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸையும் போட்டு மாவோடு சேர்த்து பிசைஞ்சு அது மேலே முட்டை இது பண்ணி போட்டு பொரிக்கணும், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அன்றைக்கு முன்னாடி ஒரு நாள் ட்ரை பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சுட்டுட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி சுட்டுலாம் சொல்லிட்டு ஸ்பெஷலாக அந்த மாதிரி பண்ணேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் வந்து என் வீட்டில் இந்த ஆனியன் கட் பண்ணி வைக்கிறேன்ல, அதுலேருந்து வந்த லீவ்ஸு. இந்த ஸ்மெல்லை பார்க்கணுமே, செம்ம ஸ்மெல்லு. ஏன்னா வீட்டிலையே வளர்த்ததில்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளான் பண்ணி. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து புதுசாக ஏதோ டிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தாதிக்கெலாம் போட்டு ஒரு முட்டை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எப்பவும் வந்து அந்த பேன்லேருந்து அப்படியே கவுத்துனா வந்து விழுந்துடும். இன்றைக்கி என்னவோ தெரில, ஒட்டிக்கிச்சு. இது பண்ணி எடுத்து டின்னரை நல்லபடியாக முடிச்சாச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள தூங்க வச்சாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மெசேஜை மறந்துடாதீங்க. டூ சம்திங், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன ஹாபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.